Hi, hello, welcome back to HK Designer. இன்னைக்கு நம்ம ஆரி கிளாஸ்ல என்ன ஸ்டிச் வந்து பார்க்க போறோம்னா ஸ்டோன் செயின் தான். ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்து எப்படி ஸ்டிச் பண்றோம்னு ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த கிளாஸ்ல வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து எப்படி பேசிக்கா நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ளவுஸ் ஒரு கலர்ல இருக்கும், சாரி ஒரு கலர்ல இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்டா நம்ம ப்ளவுஸ் போடும்போது சாரி கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி சில்க் த்ரெட் பேர் பண்ணி நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக வந்து ப்ளவுஸ் போடும்போது 4 ஜரி த்ரெட் அல்லது 2 ஜரி லைன் போடுவோம். 2 வந்து சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோன் செயின் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது 2 in 1 பர்பஸாக வந்து முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் லைன் போட்டு அதில் வச்சுக்கோங்க. நீடில் குத்தி த்ரெட்டை வந்து மேலே எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ப்ரீவியஸ் கிளாஸில் பட்டன் ஹோல் டைப் மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். பட் இப்போ வந்து நம்ம பேர்ல் செயின் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த ஒவ்வொரு பேர்ல் செயினுக்கும் இடையில கேப் இருக்கிறது, அதிலேருந்து நம்ம த்ரெட்டை வந்து குத்தி பக்கத்தில் இருக்கிற பேர்ல் செயினில் சைடில் நம்ம குத்துறோம். நெக்ஸ்ட்டு கீழே வரும்போது சைடில் இருக்கிற கேப்போடு வந்துட்டு ஸோ இந்த மாதிரி இன்னொரு பேர்லுக்கு சைடில் வந்து குத்தி எடுக்கிறோம். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு பா ஷேப்பில் வரும். இந்த சைடு கீழே ஒரு பா, மேலே ஒரு பா, அந்த மாதிரி வந்து பா ஷேப்பில் மேலேயும் கீழேயும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தா கிளியராக புரியும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சைடில் குத்திட்டேன், கேப் வழியாக மேலே போயிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பேர்லை ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த பேர்லோட சைடில் போயிட்டு நெக்ஸ்ட்டு கேப் வழியாக கீழே வரேன். ஸோ இப்போ அடுத்த பேர்லை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கீழே குத்தி அந்த பேர்லுக்கு சைடில் போயிட்டு கேப்போட மேலே போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் கண்டினியூ பண்ணணும். உங்களுக்கு வந்து இந்த பேர்ல் செயினில் ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து குட்டியாக இருக்கும், அந்த ஸ்டோன் செயினோட கேப்பும் குட்டியாக இருக்கும், சைஸும் வந்து குட்டியாக இருக்கிறனால கொஞ்சம் வந்து டேர்ன் ஆகிடும், ஈஸியாக வந்து டேர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் டேர்ன் ஆகுது அப்படின்னா வந்து கரெக்டாக அந்த பேர்லை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அல்லது கண்டினியூவாக நீங்கள் அப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னென்னா அந்த பேர்ல் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் டேர்ன் பண்ணிவிட்டு திருப்ப முடியாது நம்மளால். ஏன்னா ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால திருப்ப முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போதே டேர்ன் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் வந்து போடுங்க. இதே மெத்தடை வந்து நீங்கள் ப்ரீவியஸாக நம்ம பண்ண ஸ்டோனுக்கும் வந்து ஒர்க் பண்ணலாம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த டேர்னிங் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செயின், அந்த ஸ்டோன் செயினோ இந்த மாதிரி பேர்ல் செயினோ வந்து டேர்ன் ஆகிக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அதை ஃபிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், கேப் வழியே மேலே போயிட்டேன். நெக்ஸ்ட்டு பேர்லை ஸ்டிச் பண்ணுறதுக்கு சைடாக போயிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த பேர்லோட கேப்பில் கீழே வரேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு பேர்லை ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த பேர்லுக்கு சைடாக போயிட்டேன். இந்த மாதிரி வந்து பேர்ல் வந்து டர்ன் ஆகுதுன்னா நீங்கள் வந்து சரி பண்ணிவிட்டு ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் என் நாட் போட்டுக்கலாம். ஸோ என் நாட் போடலனாலும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து இது வந்து நான் ஒரு ஜரி த்ரெட் லைன் கொடுக்குற மாதிரி ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான். இப்போது நம்ம வந்து மேலே கீழே பா ஷேப்பில் வந்து இந்த பேர்ல் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இது ஃபுல்லாக வந்து சில்க் த்ரெட்டால் கவர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ்வலாக செயின் த்ரெட் கொடுப்போம் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஸோ நான் ஒரு நாட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு வந்து இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதாவது நெருக்கமாக வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். எப்படி நம்ம வந்து நெருக்கமாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு டபுள் செயினில் வந்து பார்த்துருப்போம் இல்லையா, அது மாதிரி இந்த பேர்லுக்கு நெருக்கமாக கொடுக்க போகிறோம். நீங்கள் நெருக்கமாக கொடுக்கல அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக தெரியாது, அந்த கேப் வந்து ரொம்ப விசிபிளாக தெரியும். அதனால வந்து எந்த அளவுக்கு நெருக்கமாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நெருக்கமாக கொடுத்துட்டீங்க அந்த சில்க் த்ரெட்டை அப்படின்னா, மேலேயும் கீழேயும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்டோன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பக்கத்தில் ப்ளவுஸ் கலருக்கோ அல்லது வந்து சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரியே கான்ட்ராஸ்ட்டாக அந்த நீங்கள் சில்க் த்ரெட்டை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஒரு மெத்தட் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு டிசைனில் இந்த பேர்ல் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பேர்ல் அல்லது ஸ்டோன் செயினை வந்து வளைக்கும் போது கரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வராது. ஸோ ப்ளவுஸில் நம்ம வந்து ட்ரையல் பார்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது சின்ன சின்ன ஷேப் எடுத்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி ட்ரையல் பார்த்துக்கலாம். ஸோ ஏன்னா வந்து நமக்கு ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் வரும்போது அதில் நம்ம ட்ரையல் பார்க்க முடியாது இல்லையா, அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு எப்படி எப்படி அந்த டேர்னிங்கில் தான் வந்து இந்த மாதிரி ஈஸியாக வருதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். அது மாதிரி வந்து இப்போ நீங்கள் கரெக்டாக ஒரு ஷேப்புக்கு நீங்கள் கட் வேணும் உங்களுக்கு இந்த பேர்ல் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வச்சு பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த செயினை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் லென்த்தியாக வந்து நெக்லைனுக்கு போடுறீங்க அப்படின்னா கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கண்டினியூஸாக நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம். பட் வந்து ஏதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்லேயோ ஒரு பூக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டான ஷேப்புக்கு கொண்டு வரலாம். ஆரி மெட்டீரியல் கிட் வேணும்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.